ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகங்கள் முதலாவது அத்தியாயத்துல 23, 24, 25. முதல்ல ஸ்லோக பாராயணம் பண்ணிடலாம். योत्स्यमानानवेक्षेऽहं ययेतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेर्युद्धे प्रियचिकीर्षवः। सञ्जय उवाच एवमुक्तो हृषीकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम्। भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरूनिति। கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரனின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். சஞ்சயன் கூறினான், பரதகுலத்தவரே. அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். அர்ஜுனன் கூறினான், சாரி பீஷ்மர், துரோணர் மற்றும் உலக தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். இப்படியாக மொழிபெயர்ப்பு வருகிறது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது பகவத்கீதை முதல் அத்தியாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி தொடங்குகிறது அப்படின்னு. குருக்ஷேத்திர போர்க்களத்துல திருதராஷ்டிரருக்கும் திருதராஷ்டிரருக்கு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நடப்பவற்றை காட்டும் பொருட்டு அவர் அங்கு குருக்ஷேத்திரத்திற்கு சென்றால் கூட அவரால் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாது. அதனால் ஹஸ்தினாபுரத்தில் இருந்தபடியே அதனை தன் கண்களால் கண்டு சொல்கிறார் சஞ்சயன். அதுதான் முதல் அத்தியாயம். அதாவது என்ன சொல்றோம், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல், அதுதான் தலைப்பே. சோ இதை கவனிக்கிறது அப்படின்றது யாரு கவனிக்கிறாங்க. முதல்ல
முதல் ஸ்லோகம் அவருடைய மனநிலை, திருதராஷ்டிரனுடைய மனநிலையை சொன்னது. அடுத்ததுக்கு அப்புறமே துரியோதனன் வந்து எப்படி கவனிக்கிறான், அவனுடைய பார்வை அடுத்ததாக வருகிறது. அதுதான் வந்து அவனுடைய மனநிலையையும் சொல்கிறது. அப்புறம் அடுத்ததாக அவன் பார்த்த உடனேயே அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறது, வெற்றியின் சின்னங்கள் தெரிகிறது. கவனிக்கிறோம் இல்லையா? அதை வந்து சஞ்சயன் கவனிக்கிறான். எதை கவனிக்கிறான்? அடுத்ததாக வெற்றியின் சின்னங்களை கவனிக்கிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 15ல இருந்து பாத்தீங்கன்னா சங்குகள், எப்படிப்பட்ட சங்குகள் முழங்குகின்றன, கௌரவர்கள் தரப்புல முழங்குகின்ற சங்குகள் எப்படி இருக்கின்றன, அப்புறம் வந்து பாண்டவர்கள் தரப்பிலையும் கிருஷ்ணர் தரப்பிலையும் ஊதப்படும் சங்குகள் எதை நிர்ணயிக்கின்றன, எதை காட்டுகின்றன, அதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் அர்ஜுனனின் பார்வையானது தொடங்குகிறது. அதுக்கு அடுத்தது அதுதான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த 21ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். நீங்க என்ன அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முதல் ஸ்லோகத்தையே அச்சுத அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணரை. ஏன் அப்படின்னா, வீழ்ச்சி அடையாதவர் நீ வந்து, தோல்வியே அற்றவர் நீ, அந்த மாதிரி சொல்லி சொல்றான். நீ வந்து இப்பொழுது வந்து அவர் ஒரு சேவகன் ரூபத்துல வந்திருக்கார், அதனால நீ குறைந்து விடுவதில்லை, உனக்கு வீழ்ச்சியே இல்லை அப்படின்றதுல தொடங்கி இது சொல்லப்படுகிறது. அந்த அச்சுதா அப்படின்னா 21வது ஸ்லோகத்துல தொடங்கி சொல்றார். நீ எப்படி, அதாவது மக்கள் கூட செய்கிற வேலையை பொறுத்து ஒருவருடைய ஸ்டேட்டஸ், ஒரு தரம் என்ன, அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய நண்பனும் பக்தனுமான அர்ஜுனனுக்கு அவன் எப்படி தன்னை வரச்சோனானோ அது போல வந்துட்டார். நீ எனக்கு ஒரு டிரைவராவா அப்படின்னா அவரை விட இவர் பெருசா ட்ரெஸ் பண்ணிருப்பாரா? இல்ல. அவர் வந்து ஒரு ராஜாவா வரார் அப்படின்னா அவருக்கு சேவகனா இவர் வரும்போது அதற்கு தகுந்தாற் போலதான் தன் நிலையை தாழ்த்தி கொண்டு வருவார். ஆனால் உனக்கு தாழ்வே இல்லை அப்படின்றதுனால அச்சுதா அப்படின்னு சொல்றார். அடுத்தது இவன் வந்து இப்போது உயரிய நிலை ஆணையிடுகிறான். ஆணையிடுகிறான்னா சொல்கிறான், இந்த மாதிரி என்னை அழைத்து போ அப்படின்னு. அப்ப அழைத்து போகிறார். பார்வையிடுகிறான் அர்ஜுனன், என்னுடன் போரிட வந்தவர் யார் அப்படின்னு போரிடுகிறான், காண்கிறான். அதைத்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த பார்வையிடுதல் அப்படிங்கிறது வந்து 23வது ஸ்லோகத்துல எதை பற்றி சொல்கிறது, அவன் சும்மா பார்வையிடுறதுக்கு வந்து சூப்பர்வைசர் கிடையாது, சும்மா வந்து பார்வையிட வந்தவன் அல்ல அர்ஜுனன். ஆனால் பார்வையிட வேண்டும்னு கேட்கிறான். அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவன் போரிட வந்தவன், பார்வையிட வந்தவனா இல்லை. போரிட வந்தவன். அவன் ஏன் பார்க்க நினைக்கிறான், எதை பார்க்க நினைக்கிறான் அப்படின்னா, அவனுடைய பார்வையில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆழமாக. அதாவது யாரெல்லாம் இருக்காங்க, நிற்கிறார்கள் என்பதை மட்டும் அவன் பார்க்கவில்லை, பார்த்து யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான், அததான் இந்த வார்த்தைகள்ல சொல்றான். அதாவது யோச்சியமானான் அப்படின்னா போர் புரிய போகிறவர்கள். அவேக்ஷே ஹம் அப்படிங்கிற, ஹம்னா நான், அவேக்ஷேனா நான் பார்க்கட்டும், நான் பார்க்கும் பொருட்டு, நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஏதே அப்படின்னா யார் அவர்கள் அப்படின்னு நான் பார்க்கணும். அப்படின்னா அத்திர இங்கே சமாகத்தாக கூடியுள்ளவர்கள், தாத்ர ராஷ்டிரசே அப்படின்னா தாத்ர திருதராஷ்டிரனுடைய அனைத்து புத்திரர்களையும் குறிக்கல, அது பன்மை கிடையாதுங்க, ஒருமைதான். தாத்ரராஷ்டிரசின் மகனையும் தான் சொல்லியிருக்கு. ஒருமையாக அந்த மகனை, துர்புத்தே கெட்ட புத்தியுடைய அந்த மகனை இந்த போரில் அவனுக்கு ஆதரவாக வந்திருக்கக்கூடியவர்களை நான் பார்க்க வேண்டும். பிரிய சிகீர்ஷவக அப்படின்னா அவனுடைய நன்மையை விரும்பி அப்படின்னு சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுதான் அவன் சொல்றதுல, அதாவது துர்புத்தியோடு வந்திருக்கிறான் இந்த போர்க்களத்துக்கு, அவனுடைய நன்மையை விரும்பி வந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவனுக்கு ஆதரவாக அவனை சரியென்று எண்ணி வந்திருக்கிறார்கள்.
அவன் பின் நிற்பவர்கள் யார் அங்கு அப்படின்னு. அதாவது ஒரு பட்டியல் கொடுத்தார் போல இன்ன நிற்கிறார்கள்னு சொல்லிவிடலாம். ஆனால் யார் யார் அப்படின்றது அவனுக்கே தெரியும். அவனுக்கே தெரியுமே, அவன் பக்கம் இல்லாதவர்கள் அங்க இருக்கிறார்கள். சோ அப்படி அவனுக்கே தெரியும். ஆனால் ஏன் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான்னா, தெரிந்தே அதர்மம் பக்கம் நிற்கிறார்கள் இல்லையா? அப்படி தவறு செய்யும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம செய்ய வேண்டி வந்துச்சே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கலாம். இன்னொன்று, அதனால் என்ன, செய்யதான் வேணும் அப்படின்னு தைரியமாவும் நிக்கலாம் இல்லையா? ரெண்டு விதமாக அதர்மம் பக்கம் நிற்கும் பொழுது, தவறு செய்யும் பொழுது ஒருவர் இப்ப நம்ம பல விஷயங்கள் தவறுகளை நம்ம பாக்குறோம். அதாவது சிறுநீர் கழிப்பது வெளியில, அதாவது சரியான இடத்தில் இல்லாமல் வழியில போகிறோம், அவசரம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தவறு. அப்புறம் ஏதோ ஒரு குப்பையை தூக்கி போட்டுறது, தெரிந்தே செய்வது, அதெல்லாம் தைரியமா சில பேர் செய்வாங்க. ஐயோ வேற வழி இல்லையே அப்படின்னு செய்யறது. தவறு செய்யும் பொழுது வேற வழி இல்லையே என்று செய்வது, செஞ்சா என்ன அப்படின்னு செய்யறது, இரண்டு விதமாக இருக்கிறது. அப்படியாக அதை நியாயமாகவே எண்ணி செய்வது அப்படின்னு, சந்தோஷமாக அது நியாயம் என்ற தைரியமாக எண்ணி செய்வதுன்னு இரண்டு வகை இருக்குது. அப்ப இந்த துர்புத்தியோடு அவன் வந்திருக்கிறான், அவன் பின் நிற்கின்றனர், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இப்படியா அப்படியா அப்படின்னு அவன் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால் தான் அவன் அங்கு செல்ல நினைக்கிறான். அங்கு முழுமனதோடு வந்திருக்கிறார்களா, வேறு வழியின்றி வந்திருக்கிறார்களான்னு யோசிக்கிறான். அதை பார்க்க வேண்டும் நான்னு நினைக்கிறான். சோ அதனாலதான் சொல்றான், போர் என்றாலே இரு தரப்பு இருக்கும். நல்லது தீயது, சரி தவறு அப்படின்னு இருக்கும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி நடுவும் இருக்கும். எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கிரே ஸ்பாட்னு ஒண்ணு இருக்கும். அது போல முற்றிலும் சரி முற்றிலும் தவறு அப்படின்னு இருதரப்பையும் சொல்லிவிட முடியாது. இடைப்பட்டது இருக்கும். ஆனால் முற்றிலும் தவறு முற்றிலும் சரின்னு ரெண்டு இருக்கும். தர்மம்னு இருக்கும், அதர்மம்னு இருக்கும், அப்படியும் இருக்கும். ஆனா இதுல என்ன அப்படின்னா, பாண்டவர் தர்மம், கௌரவர் அதர்மம் தெளிவாகவே இருக்கிறது. ஆனால் ஆதரவு எங்கு அதிகமாக இருக்கிறது அது நமக்கே தெரியும். பாண்டவர்கள் பக்கமா நிறைய பேர் இருந்தாங்க. பாண்டவர்கள் பாவம், அவர்கள் பக்கம் யாருமே இல்லை. அதிகமான சேனையும் இல்லை, மக்களும் இல்லை, சொந்தக்காரர்களும் இல்லை. அவர்கள் பக்கம் தர்மம் மட்டுமே இருந்தது, கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார். தர்மம் பக்கம் தானே பலம் அதிகமாக இருக்க வேண்டும் உண்மையில். ஆனால் அப்படி இல்லை, அதர்மம் பக்கம்தான் அதிக பலம் இருந்தது. அது ஏன் அப்படின்னா, இதற்கு பெயர்தான் அரசியல் அப்படிங்கிறது. இதுதான் அவனுடைய அரசியல் தான் இது. துரியோதனனுடைய அரசியல் என்ன அப்படின்னா, பலம் பொருந்தியவன் அவன். அவன் அரசியல் அரசியல் செய்கிறான். அவன் சொல்றான், அரசில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்புறம் சேனை அவன் பக்கம் இருந்தது, நாடு அவன் பக்கம் இருந்தது, மக்களும் அவன் பக்கம் இருந்தார்கள். கட்டாயமாக வேண்டும், கட்டாயமாகவாவது, அதுதான் அரசியல் என்றது. அது போல இருந்தார். பாண்டவர் வெல்வருங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனால் அனைவருக்கும் தெரியுமா? அதாவது ஜெயிக்கிற குதிரை மேலதான் பணம் கட்டுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி துரியோதனன் பலம் பொருந்தியவன், அவன்தான் வெல்வான் அப்படிங்கிறது அனைவரும் நினைத்தார்கள். அதனால அவன் பக்கம் அதிகமாக இருந்தார்கள். ஆள்பலம், சேனை பலம் பொறுத்தவரை அவன் பெரியவனாக இருந்தான். அதனால அவர்கள் பக்கமே அதிகமான மக்கள் இருந்தார்கள். ஆனால் பாண்டவர்களை நம்பி யாராலும் சேரவும் முடியவில்லை. ஏன்னா அவர்கள் கிட்ட பலம் இல்லை. ஆள்பலம், சேனை பலம், வாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது போல அரசியல் பலம் அவர்கள் கிட்ட இல்ல. அதனால அவர் வலு குறைந்தே காணப்பட்டார்கள். அவர்கள் பக்கம் யாருமே இல்லை. ஐவரோடு கிருஷ்ணர் தான் இருந்தார். அவரது பலம் எத்தகையது என்று அறியக்கூடிய பார்வை அங்கு யாருக்கும் இல்லை. இருந்தால் கூட, இருந்த பெரியவர்கள் கூட கௌரவர்கள் பக்கம்தான் இருந்தாங்க. அதான அரசியல். அப்ப
முக்கியமானவர்கள், அதாவது இந்த இருவர் யாரு, பீஷ்மர் துரோணர், அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல வருது. பீஷ்மர் துரோணர் அப்படின்னு இருவர் முக்கியமானவர்கள். பீஷ்மர் 10 நாட்கள் சேனை தலைவராக இருந்தார். அடுத்தது 5 நாட்கள் துரோணர் இருந்தார். முக்காவாசி 15 நாட்கள் 18 நாட்கள் நடந்த அந்த போரில் என்ன சொல்றது, அதிகமான நாட்கள் இவங்கதான் இருந்தாங்க. அவர்கள் மிக மிக முக்கியமானவர்களாக துரியோதனனின் சேனைக்கு இருந்தார்கள். ஆனால் அவங்க அதே அளவு முக்கியமானவர்கள் அர்ஜுனனுக்கும். ஆனால் அவர்கள் போய் அந்த பக்கம் இருந்தார்கள். ஆனால் அப்படி முக்கியமானவர்களாக இருந்தும் ஏன் அவன் பக்கம் இருந்தார்கள்? அரசியல் மட்டுமல்ல, அவர்களுக்கு அவனை எதிர்க்க பலம் இல்லை, தைரியம் இல்லை, பயம் இருந்தது. அவன் குரோதத்துக்கு ஆளாகி விடுவோமோ என்கிற பயம் இருந்தது. அவன் கோபப்பட்டு விடுவான் அப்படின்றது, அவன் கோபத்திற்கு ஆளாக அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அப்படி இருந்தாங்க. சோ இவர்களை பொறுத்தவரை சேரவில்லை என்ற குற்றமோ, தோற்றுவிட்டோம் என்ற குற்றமோ இவங்க சொல்ல போறதில்ல. யாரு, பாண்டவர்கள், நீங்க ஏன் என் பக்கம் வரல அப்படின்னு இவங்க சண்டைக்கு போய் நிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்கள விட்டுட்டாங்க. நீங்க என்னுடைய பாட்டனார் தானே, என்னை விட்டு நீங்க எப்படி அவன் பக்கம் போனீங்கன்னு போய் கேட்க முடியவில்லை. இவர்களால் கேட்கவும் மாட்டார்கள். ஏன்னால் மன்னிக்க கூடிய தாராள மனம் கொண்டவர்கள், விட்டு கொடுக்க கூடியவர்கள். சரி, நீங்க அவங்க பக்கம் இருக்கீங்களா, இருங்கன்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு ஒரு வஞ்சனை செய்து விட்டாலோ, அல்லது வஞ்சனை தான் செய்தார்கள், அதர்மமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தால் என்ன, நம்மளுக்கு தெரியும் அந்த சூதாட்டத்துல என்ன நடந்தது, திரௌபதிக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாம் நமக்கு தெரியும். அப்படியெல்லாம் இருந்தும் கூட இவர்கள் சண்டைக்கே நிற்கவில்லை பாண்டவர்கள். அதனால இவர்களை கைவிட்டால் கூட இவர்கள் கோபப்பட போவதில்லை. இவர்களை பொறுத்து பயம் கொள்ள வேண்டியதில்லை. இவர்கள் எப்படி இருந்தாலும் நம்மை அன்போடுதான் பார்ப்பார்கள்ங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப்ல அவர்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது. இவர்கள் எப்படி இருந்தாலும் நம்மை கைவிட மாட்டார்கள். இவர்களுடைய உறவை நிலைநாட்டிக் கொள்வதற்காக, அதாவது காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்கள் பக்கம் போக வேண்டும்ங்கிறது இல்ல அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி இருந்தது இவங்களுக்கு. அதனால எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கும் மனோபாவம் கொண்டவர்கள் இவர்கள். அவர்கள் கோபத்துக்கு ஆளாவோங்கிற பயம் இல்லை. சோ என்னவோ ஆகட்டும், கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த மகாத்மாக்கள் அவர்கள் பக்கம் போயிட்டாங்க. நாம சென்று உதவுகிறோமோ இல்லையோ, அங்கு கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு நாம் இருக்கோமோ இல்லையோ, அவர்கள் பக்கம் கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படிங்கிற திடமான நம்பிக்கையில் பாண்டவர்களை கைவிட்டு கௌரவர்கள் பக்கமே பீஷ்மர், துரோணர் முதலியவர்கள் இருந்து விட்டார்கள். தனக்கு ஆனால் அர்ஜுனன் பக்கம் பாருங்க, தனக்கு தர்மம் கற்பித்த பீஷ்மர், கல்வி வில்வித்தை கற்பித்த துரோணர், கிருபாச்சாரியர் குரு, அவர்கள் எப்படி அங்கே நிற்கின்றனர் என்று பார்க்கத்தான் செல்கிறான். அவர்களுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? வருத்தமாக இருக்கிறார்களா, இல்லை உண்மையாகவே என்னை எதிர்த்து என் படையையும் என்னையும் கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நிற்கிறார்களா அப்படின்னு நேர பாத்திரணும் அப்படின்னு சொல்லி போகிறார். அப்ப அடுத்ததுல பாத்தீங்கன்னா குடாகேஷ, அடுத்தது குடா அப்படின்றது தூக்கம், கேஷன்றது வென்றவன். தூக்கத்தையும் தூக்கம் பொதுவாக அறியாமைக்கு சொல்லப்படும் இல்லையா? நம்ம தூக்கத்துல என்ன அறிவோம் சொல்லுங்க? அறிய மாட்டோம். சோ அறியாமை தூக்கத்துக்கு சிம்பாலிக்கா சொல்லப்படும். சோ அது போல அதனை வென்றவன் அப்படின்னு அத்தனை தெளிவு கொண்டவன் அர்ஜுனன். சோ அததான் தெளிவானவன் என்பதை தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. உறக்கத்திலோ மயக்கத்திலோ இல்லை அவன். அந்த அப்படி தெளிவாக தான் செல்கிறான். அதற்கு பின்பு அவர்களை பார்த்தவுடன் தான் கலங்குகிறான். சரியா? அதுக்குதான் குடாகேஷன் சொல்றாங்க. அவன் உறக்கத்திலோ மயக்கத்திலோ இல்லை, அறியாமையில, ஆனால் செல்கிறான். கிருஷிகேஷன் அதே ஸ்லோகத்தை சொல்றாங்க. என்னன்னா புலன்களை வென்றவர். என்ன அப்படின்னா, தன்னுடைய புலன்களை கொண்டு தன்னோட விருப்பத்துக்காக இல்லப்பா நீ அவங்களெல்லாம் பார்க்காத, பார்த்தா நீ கலங்கி போயிருவ அப்படின்னு சொல்லல அவர்.
உம் புலன்களை வென்றவர் இல்லையா, சொன்னபடி கேட்டு அழைத்து போகிறார். வேலைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் கிருஷ்ணர். அது போல அப்ப குடாகேசன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன புரிதல் நம்மளுக்கு வரணும். எப்படி அர்ஜுனன் தூக்கம் தூக்கத்தை கூட தியாகம் செய்தவன், குடாகேசன் தூக்கத்தை வென்றவன் அப்படின்னா சும்மா சிம்பாலிக்கா இந்த பெயர் கொடுக்கல. அவன் அறியாமை அற்றவன், தெளிவுடையவன்கிறதுக்காக மட்டுமில்ல, உண்மையிலேயே அவன் தூக்கத்தை வென்றவன். எப்படி அப்படின்னா, இவர்கள் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாக தான் வில்வித்தை கற்றார்கள், கல்வி கற்றார்கள், குருகுல வாசம் செய்தார்கள். அப்ப துரோணாச்சாரியாரோட குருகுலத்துல அப்போது ஒரு நாள் அவன் மட்டும் எப்படி சிறந்த சிஷ்யனாக, ஒரு பிரியமான சிஷ்யனாக இவருக்கு துரோணாச்சாரியாருக்கு ஆனான் அப்படின்னு பார்க்க போனா இந்த குடாகேசனாக இருந்ததுனாலதான். எப்படி அப்படின்னா, அவன் ஒரு முறை உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது இரவு வேளை வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்த வெளிச்சம் போனது. அப்ப அப்பையும் தொடர்ந்து அவனால் சாப்பிட முடிஞ்சிருக்கு, சாப்பிட்டிருக்கான். அப்ப யோசிச்சிருக்கான், தன்னுடைய இலையில் இருந்த சாப்பாடும் அந்த கை தன் வாயை உணர்ந்து உண்ணுகிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இருட்டா இருந்தா கூட கையில ஒண்ணு வச்சிருக்கீங்க, இல்ல தட்டுல என்னமோ இருக்கு, நீங்க எடுத்து சாப்பிட்டுக்க முடியும் இல்லையா? இப்படியாக இருக்கத கொண்டு அவன் யோசிக்கிறான், குழந்தைதான் யோசிக்கிறான். சோ இப்படியாக இருட்டில் கூட என்னால் உணவு உண்ண முடிகிறது அப்படின்னா, என் வில் வித்தை பயிற்சி வெளிச்சம் இருக்கும் போது மட்டும் செய்ய வேண்டும் என்று ஏன் நான் நினைக்கிறேன்? என் கையால் உணர முடிகிறது என் வாய் எங்கு இருக்கிறது என்று. அப்ப கண் என்கின்ற இந்த புலனை மட்டும் நம்பி நான் ஏன் இந்த வில்வித்தையை கற்க வேண்டும்? இதனை மட்டும், இது கண்ணால பார்த்தாதான் முடியும், வெளிச்சம் வேண்டும், ஏன் நினைக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப இந்த வெளிச்சம் இல்லாமல் கூட இந்த வில்வித்தையை நாம் ஏன் பயிற்சி செய்யக்கூடாது, பயிற்சி செய்து பார்க்க கூடாது? ஏன்னா அவன் தடவி பார்த்தோ அல்லது காதால் உணர்ந்து, கைகளாலும் காதுகளாலும் உணர்ந்து அவனுடைய அந்த டார்கெட் அப்படின்னு சொல்ற அந்த பொருள், அது எதை அடிக்க வேண்டுமோ அதை உணர முடியும் தன் காதுகளால். அதனுடைய நிலையை, அது எங்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால உணர முடியாதா? அதை ஏன் நான் பயிற்சி செய்யக்கூடாது? பார்வை இல்லாத போது கூட, பார்வை அப்படிங்கிற புலன் வேலை செய்யாத போது கூட மற்ற புலன்களை கொண்டு உணர்தல், கேட்டல், கைகளால் உணர்தல் அப்படிங்கிற நுகர்தல் கூட. இப்ப சில மிருகங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாசனை இருக்கலாம், சில பொருள்களுக்கு தனிப்பட்ட வாசனை இருக்கலாம் இல்லையா? சோ அவற்றையெல்லாம் நாம் அடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் எப்படி செய்யலாம்? இதை பயிரலாமே அப்படின்னு யோசிக்கிறான். சோ அப்படி செய்து அனைவரும் தூங்கியவுடன் ஒவ்வொரு இரவும் அவனுடைய பயிற்சி, நேரத்தை வீணடிக்காமல் பயிற்சி செய்கிறான். அதனால்தான் அவன் மற்றவரை விட அதிக திறமை வாய்ந்தவனாக ஆகிறான். இது எப்படி போர்க்களத்துக்கு பயன்படுகிறது அப்படின்னா, போர்க்களத்துல அந்த காலத்துல சில சக்திகள் உண்டு, ராட்சசர்கள் அவர்களுக்கெல்லாம். அவங்க எப்படி அப்படின்னா, எதிரிகளிடமிருந்து தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருக்க, அவங்கள வெல்வதற்காக தன்னை மறைச்சு கூட போயிடுவாங்க. மறைஞ்சிட்டு இந்த ராட்சசர்கள் கொல்ல பார்க்கும் பொழுது எங்க இருக்கானே தெரியாது, யாரை பார்த்து அடிப்பாங்க கண்ணே தெரியல. ஆனால் சத்தம் வரும், ஏன்னா அவர்கள் ஒரு ஆயுதங்களுடைய சத்தம் வரும், அதை கொண்டு அடிக்கலாமே. கண்ணில் தெரியாத ஒரு பொருளை எப்படி அடிப்பது, எப்படி தாக்குவது அப்படின்னு செய்வதற்கு இது உதவும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான நுணுக்கமான திறமைகளை எல்லாம் வளர்த்து கொண்டார், தூக்கத்தை தியாகம் செய்து. அதனால தூக்கத்தை வென்றவன் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனன் மிக மிக பொருத்தமானவன் அப்படிங்கிறது. அதாவது கடவுள் கொடுத்த திறமைதான், திறமையாகவே பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதற்கு மேலும் நாம் உழைக்க வேண்டும். நாம சும்மா இருந்தா எந்த கலையும் நமக்கு சித்திக்காது அப்படின்றது இது ஒரு மாபெரும் பாடம் இந்த
ஸ்லோகத்துல இந்த வார்த்தை மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனன் மூலமாக. உம் அதாவது ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படின்னா எப்படி உழைக்க வேண்டும்? கொஞ்சம் அதிகமாக உழைக்கத்தான் வேணும், அப்பதான் முடியும். நீங்க வந்து ஏதோ உங்களுடைய விருப்பமான ஒரு லைன் எடுக்கிறீங்க, அதுல வந்து உங்களுக்கு சாதிக்க வேண்டும் அப்படின்னு தோணுகிறது அப்படின்னா அதில் உழைக்க வேண்டும். பாடகராகவோ பேச்சாளராகவோ எப்படி இருந்தாலும் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக அதில் உழைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கறத இது நமக்கு சொல்கிறது. அப்புறம் அடுத்ததாக 25ல வந்து குரு வம்சத்தை பார் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. இதுலதான் பீஷ்மர் துரோணர் அப்படின்ற இருவரை மட்டும்தான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பீஷ்ம துரோண பிரமுகத்தக அவர்கள் முன்னிலையில் சர்வேஷாம் இருக்கிற அனைவரும் ச மகிக்ஷிதாம், அதாவது இருக்கிற எல்லா உலக தலைவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், மன்னர்கள் அனைவரும் அங்க இருக்கிறார்கள். முன்னிலையில் எல்லா உலக தலைவர்கள் கூறினார் பகவான். உவாச்ச கூறினார் பார்த்த பிரித்தாவின் மகனே பஷ்ய பார் அப்படின்ற, பஷ்ய அப்படின்னு பார், ஏதான் எல்லாரையும் சமவேதான் கூடியிருக்கிற அனைவரையும் நீ பார் அப்படிங்கிறார். குருவம்சத்தினர் இவ்வாறு கூடியிருக்கின்றனர். அவர்கள் இருவரையும் தான் குறிப்பிட்டு சொல்றார். மித்த அனைவரையும் இது போல நீ பார்த்துக்கொள், அனைத்து குருவம்சமுமே அங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதாவது இவனும் குரு வம்சத்தினர் தான், நீ பிரித்தாவின் மகனாக இருந்தாலும் குரு வம்சத்தினை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையும் இவனுக்கு வந்து ஞாபகப்படுத்தி நிலைநாட்டணும். அதையும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எதிராக உன் வம்சத்தினரே நிற்கிறார்கள்னு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கிருஷ்ணர் சொல்றார் இத. அர்ஜுனன் மனதில் நடந்து கொண்டிருப்பாதான் பொருளுரை சொல்றார் பாருங்க. எல்லா உயிர்களின் பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனின் மனதில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் இப்படி சொல்றார். இவனுக்கு ஏதாவது, அதாவது நம்ம இப்ப பொதுவாகவே பார்க்கிறோம், நமக்கு எதுலையுமே ஒரு தேர்வு இருக்கும், நம்மளுக்கு வந்து சோதனை இருக்கும். அதை தாண்டி வருகிறோமா அப்படின்னு பகவான் பார்க்கதான் செய்வார். சோதனை கொடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கதானே செய்யறோம். எல்லா இடங்கள்லயும் எல்லாம் நல்லது நல்லது நல்லதா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாம வந்து பகவானை நினைக்க மாட்டோம். அதனால ஒரு சோதனை கொடுப்பார். அந்த சோதனையும் தாண்டி நாம் வருகிறோமா அப்படின்றது, அது டெஸ்ட் கொடுத்துதான் நம்ம பாஸ் பண்றாங்க. 4வதுல இருந்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம், எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் பண்றோம், அப்படிதான் 5வதுக்கு போறோம். டெஸ்டே இல்லாம தூக்கி 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 போட மாட்டாங்க. டெஸ்ட் வேணும். ஏதோ ஒரு காலேஜ்ல நுழையணுமா, ஒரு டெஸ்ட் எழுதணும். எல்லாத்துக்கும் டெஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி பகவானும் நம்மை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கொண்டு போக சோதனைகள் நடத்தி பார்ப்பார். இவன் இருக்கும், நம்ம இப்படி ஒரு சோதனை கொடுக்கலாம். உனக்கு வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை, உனக்கு எதிர்பாராத விதமாக வேலை உனக்கு வந்து இன்னைக்கு நினைச்சு வச்சிருந்த பகவான் கோயிலுக்கு போகணும்னு, ஆனால் உன்னால் போக முடியல. இந்த கைங்கரியம் செய்யணும்னு நினைச்ச, துப்புரவு செய்யணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் சுத்தமா உன்னால செய்ய முடியல. அது போக உனக்கு வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க, அவங்க பிரசாதம் சமைச்சு கொடுக்கணும், அப்படியெல்லாம் ஆகிவிட்டது. இப்படியாக உனக்கு வந்து சோதனை வருகிறது. சோதனையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் மீறி நீ நினைத்த கைங்கரியத்தை பகவானுக்கு செய்கிறாயா அப்படின்றத அவர் பார்ப்பார். உன்னுடைய மனபலம் எப்படி இருக்கிறது, பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நாளைக்கும் இதை பண்றியான்னு பாப்பார். இல்ல சரி பண்ண முடியல அப்படின்னு சுத்தமா விட்டுட்டோமா அப்படிங்கிறதா, இதெல்லாம் தான் சோதனைகள். அது போல இப்படி அவனுடைய மனநிலை புரிகிறது அவருக்கு. அதனால்தான் என்ன பண்றார், அவனை கொண்டு அங்க நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்ற அவனும் கேட்கிறான். சோ அது போல அந்த அந்த வார்த்தைகள் மூலமாக அவனை வந்து வழி நடத்துவது போல சொல்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். பிரித்தாவின் மகனே அப்படின்னா அவனுடைய நிலை, அவன் பொதுவாக அவன் தாயால் மட்டுமே அதிகமாக வளர்க்கப்பட்டான். தாய் பக்கம்தான் அவனுக்கு ஆதரவு இருந்தது. அங்க குரு வம்சத்தினர்ன்றவங்க அவனுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கவில்லை, வஞ்சித்து விட்டார்கள் கௌரவர்கள். அவர்கள் தர வேண்டியதை தரல, அப்படி இருந்தார்கள். ஆனால் அதனால்தான் அதையும் சொல்லி இதையும் சொல்லி அவனை கொண்டு அங்க நிறுத்துகிறார்.
நீ யோசி அப்படின்னு. அப்ப அது மாதிரி குருவம்சத்தினரை பாருன்னு சொல்றார். அந்த குருவம்சத்தினர் எப்படி இருக்காங்கன்னு பாரு, அவங்க இப்படித்தான், இவர்கள் இருவருக்கும் பின்னால் இப்படி ஒரு குருவம்சம் நிற்கிறது பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். பஷ்ய அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்படியாக அர்ஜுனனின் பார்வை இது. இன்னும் அடுத்த 2 ஸ்லோகங்கள் இன்னும் அனைத்து குருவம்சத்தினர் சொந்தக்காரர்கள் எல்லாரையும் பார்வையிடுவதுதான் வரும். அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனின் கலக்கம் தொடங்கும். இத்தனையும் பார்வையிட்டுட்டான். அதாவது அவர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். தன் பக்கம் இல்லாதவர்கள் அந்த பக்கம் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான் அப்படின்னா, அதான் நான் சொல்றது போல அவர்கள் எப்படி நிற்கிறார்கள். அவனுக்கு நிஜமாகவே முழு மனதோடு நிற்கிறார்களா, இல்லை அவர்கள் மனதில் அவர்கள் கண்களில் கலக்கம் தெரிகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டும் அப்படின்னு போகிறார். அது போல கலக்கம் வந்தவுடன் நமக்கு புரியும், அவர்கள் மனம் இல்லாமல் தான் நிற்கிறார்கள், முழு மனதோடு நிற்கவில்லை. மற்ற எல்லாரும் எப்படி நிக்கிறாங்களோ, இந்த பீஷ்மரும் துரோணரும் கண்டிப்பாக ஒரு முழு மனதோடு இல்லை, அதர்மம் பக்கம்தான் இருக்கிறோம்னு தெரிந்து வேறு வழி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சங்கு முழக்கத்திலேயே நம்ம பார்க்கலாம் இல்லையா, பீஷ்மருடைய சங்கு முழங்கும் போது அதில் தோல்விதான் தெரிந்தது. ஏன்னா அவருடைய பிராணவாயிலிருந்து வர்றது தானே அந்த சப்தம், அந்த சங்கு மூலமாக வருகிறது. அவர் கொடுக்கிற அந்த சப்தம் அவர் உள்ள அந்த தோல்வி ஆல்ரெடி அவருக்கு தோன்றிவிட்டது. அதுதான் அது பிரதிபலிப்பதாக சஞ்சயன் சொல்கிறார், நம்ம பாக்குறோம். சோ இப்படியாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே உடா கிருஷ்ணா. கேஷவ் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணமா சாண்டிங் ஆட் பண்றீங்கம்மா? மாதாஜி.